இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா ஒரு போன் டிசீஸ். அந்த டிசீஸ்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன் மேட்ரிக்ஸும் போன் மினரல்ஸும் லாஸ் ஆயிடும். ஆஸ்டியோபோரோசிஸை வந்து சைலண்ட் டிசீஸ்னு சொல்லுவாங்க. எதனாலனா சிம்டம்ஸே தெரியாம ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து டெவலப் ஆகும். ஆஸ்டியோபோரோசிஸ் மீன்ஸ் போரஸ் போன்ஸ். எதனால போரஸ் போன்ஸ்னு சொல்றாங்கன்னா, இப்ப ஹெல்த்தியான போனை நீங்க மைக்ரோஸ்கோப்ல வியூ பண்ணி பார்க்கும்போது ஹனிகோம் ஷேப்ல இருக்கும். இதே ஆஸ்டியோபோரோசிஸ் ஆயிருக்க போன் வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த ஹனிகோம் சொன்னேன் இல்லையா, அதுல இருக்க ஹோல்ஸும் ஸ்பேஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜரா இருக்கும் ஹெல்த்தியான போனை கம்பேர் பண்ணும்போது. இப்ப நம்ம ஆஸ்டியோபோரோசிஸோட காசஸ் பத்தி பார்க்க போறோம். எதனால ஆஸ்டியோபோரோசிஸ் வருதுன்னா, போன் ரிசார்ப்ஷன் ரொம்ப அதிகமாகறனாலையும் போன் ஃபார்மேஷன் கம்மி ஆகுறனாலையும் வரதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ். போன் ரிசார்ப்ஷன் என்னன்னா, டெய்லி வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் போன் மினரல் வந்து ரிமூவ் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் தான் போன் ரிசார்ப்ஷன். இதை பேலன்ஸ் பண்ற மாதிரி புது மினரல் வந்து டெபாசிட் ஆகும். எதுக்காகனா போன் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்றதுக்காக. இப்போ நம்ம பார்க்க போறது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஆஸ்டியோபோரோசிஸ். யார் யாருக்கெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம்? ஃபர்ஸ்ட் வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவா இல்ல, பிசிக்கலா ரொம்ப இன்ஆக்டிவா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர். ஜெனட்டிக் ஃபேக்டர்னா இப்ப ஃபேமிலியில யாராவது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அந்த ஃபேமிலியில இருக்கவங்க யாருக்கா ஒருத்தருக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏர்லி மெனோபாஸ், அதாவது மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, பீரியட்ஸ் வந்து நின்றுச்சு அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கம்மியா செக்ரேட் ஆகும். அதனால கூட ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வர சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்மோக் பண்றாங்க, ஆல்கஹால் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறாங்க, இல்ல கெஃபைன் இருக்க பொருள் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. புரோட்டீன் இன்டேக் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா அப்படின்னா அவங்களுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொலாங் மெடிகேஷன், ரொம்ப நாளா மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் அந்த மெடிசன்ஸ்ல வந்து ட்ரக்ஸ் லைக் கார்டிகோஸ்டெராய்ட், சைக்ளோஸ்போரின்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. சில எண்டோக்ரைன் டிசார்டர்ஸாலையும் ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் செக்ரேஷன் வந்து பிளட்ல ரொம்ப கம்மியா இருக்கும், அந்த கண்டிஷன்ஸ்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்னா வந்து கார்டிசோல் வந்து ரொம்ப அதிகமா செக்ரேட் ஆகும், அந்த கண்டிஷன்லயும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ். நெக்ஸ்ட் எண்டோக்ரைன் டிசார்டர் பார்த்தீங்கன்னா ஆக்ரோமெகாலி. ஆக்ரோமெகாலி எதனால வரும்னா growth ஹார்மோன் ரொம்ப அதிகமாக அடல்ட்ஸ் செக்ரேட் ஆகுறதுனால வருது. ஆக்ரோமெகாலியில வந்து போன்ஸ் வந்து ரொம்ப பெருசா திக்கா ப்ராடா இருக்கும். அதுவும் எங்கெல்லாம் அந்த போன்ஸ் வந்து அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல தான் அப்படி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். போன் மேட்ரிக்ஸும் மினரல்ஸும் லாஸ் ஆகிறனால போன் ஸ்ட்ரென்த்தும் லாஸ் ஆகிடும். ஸோ என்ன ஆகும்னா போன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஜைல் ஆகிடும், அதாவது ரொம்ப வீக் ஆகிடும். அதனால அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காமனாக அஃபெக்ட் ஆகிற போன்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டெப்ரா அண்ட் ஹிப். தேங்க்யூ.